காரியத்தை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நீங்கள் எடுக்க வேண்டிய 3 முயற்சிகள் என்கிற ஒரு தலைப்பிலே ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை நான் அந்த ஒப்பிட்டு பார்த்து, பரிசுத்தமாய் வாழ்றதற்காக இவன் எடுத்த 3 முயற்சிகள் எனக்கு ரொம்ப என்னுடைய இருதயத்தை தொற்றுச்சு. பரிசுத்தமாய் வாழ்றதற்காக யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனை பேருமே இந்த 3 முயற்சியும் கண்டிப்பா நீங்க எடுங்க. அது உங்களை பரிசுத்தத்திற்கு நேராய் வழி நடத்தும். வேதத்திலே முதலாவதாக இவன் எடுத்த முயற்சியை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 39ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 39, 19, 20 எல்லாரும் சேர்ந்து, இல்ல 18ல இருந்து வாசிக்கலாம், சத்தமா வாசிக்கலாம். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றான். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இவன் பாவம் செய்யும்படியாக அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு அவனை தேடி வருது. அதான் பரிசுத்த பரீட்சையில இவன் ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவனுக்கு நேராய் பாவம் செய்யறதுக்கு தூண்டப்படும் போது அவனுக்கு தெரியும், இந்த தப்புக்கு மட்டும் நான் உடன்படல அப்படின்னா, இந்த பாவத்தை மட்டும் நான் செய்யல அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். ஏன் அப்படின்னா, இவனை தவறுக்கு நேராய அழைக்கிறது அந்த வீட்டிலே இருக்கிற ஒரு சாதாரணமான நபர் இல்ல, அந்த வீட்டிலே இருக்கிற எஜமானனுடைய மனைவி. அவ சொன்னா என்ன வேணா நடக்கும். அந்த எஜமானன் தான் இவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வச்சிருக்காரு, நல்ல ஒரு போஸ்டிங்க கொடுத்து வச்சிருக்காரு. அந்த எஜமானனுடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்றதற்காக அவனை அழைச்சிட்டே இருக்கிறாங்க. நம்ம எதிர்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு இவங்களுக்கு விரோதமா இருந்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், நம்மளை இவங்க அழிச்சிருவாங்க, நம்மளை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம் தன்னுடைய மனதிலே இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமா வாழணும்ன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தன்னுடைய வேலையை இழந்தான், தன்னுடைய பேரை இழந்தான், தன்னுடைய மதிப்பை இழந்தான், தன்னுடைய எதிர்காலத்தில் இருக்கிற தரிசனங்களை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து இப்பொழுது சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். இந்த தப்பு மட்டும் அவன் பண்ணலன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த லேடி முதல்ல என்ன பண்றாங்க தெரியுமா? அவனுடைய வீட்டிலே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு முன்பாக யோசேப்பினுடைய வாசனையை கெடுத்து போட்டார்கள். இவனுக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு. அது மட்டுமல்ல, தன்னுடைய கணவனார் எஜமானன் வந்த உடனே எஜமானிடத்துல கூப்பிட்டு, நீ எபிரேய தேசத்திலிருந்து கொண்டு வந்த மனுஷன், இதுக்காக கொண்டு வந்தீங்க, அவனிடத்துல அவனுடைய வாசனையை கெடுத்து போட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவன் எஜமானனுக்கு கோபம் அவனை தூக்கி சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. இது எல்லாமே யோசேப்புக்கு தெரியும். எனக்காக பேச அவனுடைய பக்கத்திலே இருக்கிற நியாயத்தை எடுத்து காண்பிக்கிறதுக்கு கூட ஒருத்தர் அந்த ஊர்ல இல்ல. அவனுக்கு இல்லப்பா, எங்க ஆள் அப்படி தப்பி பண்ணிருக்க மாட்டாரு, அவன் சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும், அவன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்காக நான் பேசுறேன், நாங்க வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்றதுக்கு கூட அந்த ஊர்ல ஒருத்தனும் இல்ல. அவனுக்கு யாருமே இல்ல. நம்ம இந்த தப்பை செஞ்சிருவோம், இந்த ஒரு பாவம் தானே, வேணா ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்டுருவோம். அதுக்கு முன்பாக ஆண்டவர் அவனுக்கு பேசினதாகவோ எதுவுமே சொல்லப்படல. நம்ம அப்பா தானே நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறாரு, இந்த ஒரு தப்பு பண்ணிட்டு அவரை மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படி இருக்கிற ஒரு போக்கு கூட அவனுக்கு வரல. இல்ல அப்படின்னா ஒருவேளை இந்த தப்பு பண்ணாதான் நமக்கு உயர்வு கிடைக்கும் போல தெரியுது அப்படின்னு கூட அவன் நினைக்கல. இல்ல, என்னுடைய ஒரே ஒரு நோக்கம், நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எதை வேணும்னாலும் நான் இழக்கிறதற்கு ரெடியா இருக்கிறேன். இன்றைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஆசை இருக்குது, ஆனா இழக்கிறதுக்கு ஆசை இல்லை. நான் சொல்றேன், பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஆசை இருக்கிற உங்களுக்கு இழக்கிறதுக்கும் ஆசை இருக்கணும். இழக்கிறதுக்கு ஆசையா இருக்கிற மனுஷன் தான் பரிசுத்தமா வாழவே முடியும். அதான் நிறைய பேர் வேலை ஸ்தலத்துல சொல்லுவாங்க, பாஸ்டர் வேலை ஸ்தலத்துல சுத்தி இருக்கிறவன் எல்லாம் அக்கிரமம் பண்றான், நம்ம அப்படி ஒரு அக்கிரமம் பண்ணல அப்படின்னா அவன் தப்பா நம்மளை பாக்குறான், அவன் என்னமோ நம்மளை வித்தியாசமா பாக்குறான், நான் தப்பு பண்ணியே ஆக வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்படுறேன், அல்லனா எனக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்காது, என்ன ஒரு மட்டம் தட்டி வச்சிருவாங்க, எனக்கு பதவி உயர்வு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தமா வாழணும்னு முயற்சி எடுக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க சில காரியத்தை நீங்க இழந்துதான் ஆகணுங்க. அவர்கள் எப்பேற்பட்ட மனிதர்களா இருக்கலாம். இல்ல, நான் பரிசுத்தமா வாழ்வேன், ஆனா என் நண்பர்களை இழக்க முடியாது. நீங்கள் நேசிக்கிற நண்பர் அவர் மோசமான ஒரு நபரா இருக்கலாம்,
அவர் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற நபரா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அவர் ரொம்ப நல்லவர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர், அவரால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்குது, அவரால் தான் நீங்க நல்லா இருக்கிறீங்க, அவர் உங்களுக்கு சாப்பாடு போடுறாரு, அவர் உங்களுக்கு பண உதவி கொடுக்குறாரு. நான் சொல்றேன், அவர் எத்தனை பண உதவி எனக்கு கொடுத்தாலும் அசுத்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷன், என்ன பரிசுத்த குலைச்சலுக்கு நேராய் கொண்டு போகிற மனுஷன் என் வாழ்க்கையில தேவையில்லைன்னு எப்ப நீங்க தூக்கி போடுறீங்களோ அப்பதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான காரியத்தை கொண்டு வருவாரே தவிர அது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே நடக்காதுங்க, எதுவுமே நடக்காது. அதான் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இந்த பிரிவு உபசர விழா அப்படின்னா அந்த லாஸ்ட்ல அந்த வேலையை முடிச்சு அவங்க அங்க இருந்து டிரான்ஸ்பர் முடிச்சு போகும்போது ஒரு மீட்டிங் வைத்தாங்க, தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் மாதிரி. அதுல 5 பேர் அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகி போறாங்க. அந்த 5 பேருக்குமே பெரிய விருந்து பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் சாட்சி சொல்றதுக்காக அந்த டெஸ்ட் மணி மாதிரி செல்றதுக்காக அவங்க டைம் கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் 4 பேர் வந்து புறஜாதி, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டவர். அப்ப அந்த 4 பேர் வந்து ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நாங்க வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வீடு கட்டிட்டேன், நான் வந்து பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களாம். ஆனா இந்த ஆண்டவருடைய பிள்ளை மட்டும் வந்து அவர் வீடு வாங்கல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, தன்னுடைய பிள்ளைகளை சாதாரணமான ஒரு ஸ்கூல்ல தான் படிக்க வச்சாரு. அப்ப அவர் சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, கடவுள் என்ன ரொம்ப நல்லா வச்சாரு, இந்த வேலையில முடிஞ்ச அளவுக்கு நான் உண்மையா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. வீட்டுக்கு போகும்போது அவருடைய மனைவி அவரை பார்த்து கேட்டாங்களாமா, ஏங்க உங்க கூட வேலை செஞ்ச 4 பேருமே செட்டில் ஆயிட்டாங்க, 4 பேருமே வீடு கட்டிட்டாங்க, 4 பேருக்குமே இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு போனா அவங்களுக்கு வர்ற அளவுக்கு இன்கம் கிடைச்சிருச்சு, ஆனா நீங்க மட்டும் ஏங்க அதே வேலையை செஞ்சு ஒண்ணுமே சம்பாதிக்கலன்னு கேட்ட போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாராமா, அவங்க எல்லாருமே சம்பளம் வாங்கினதுக்கு தவிர எல்லாருமே லஞ்சம் வாங்கினாங்கப்பா, எல்லாருமே லஞ்ச பணத்துல தான் வீடு கட்டினாங்க, லஞ்ச பணத்துல தான் அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களை பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க, ஆனா நான் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய தீர்மானம் எடுத்து அந்த வேலையை மட்டும் முடிகிற வரைக்கும் நான் அதை காப்பாத்திட்டேன், அதனாலதான் அப்படின்னு சொன்னாராமா. ஆனா அவர் சொல்லும்போது தன் மனைவியிட்ட சொல்லும்போது சொன்னாராமா, ஆனா அவன் வந்து வீடு கட்டிட்டான், ஆனா ஒரு பெரிய நோயாளியா தான் இருக்கான், அவனுக்கு சமாதானம் இல்லை, அவனுடைய பிள்ளைகளை ரொம்ப நல்லா படிக்க வச்சான், ஆனா பிள்ளைங்க யாருமே நல்ல வாழ்க்கை வாழவே இல்லை, சாபமும் சேர்ந்து ஆசீர்வாதத்தோட சேர்ந்து அவங்க தலைமையில சாபமும் வந்துருச்சுப்பா. ஆனா நீ சொல்லு, நம்முடைய வீட்டுல எப்படி இருக்கிறோம், வாடகை வீட்டுல இருந்தாலும் நிம்மதியா சாப்பிடுறோம்ல, நம்முடைய பிள்ளைங்க குறைஞ்ச படிப்பு படிச்சாலும் நம்முடைய பிள்ளைங்க இன்னைக்கு நமக்கு உண்மை உள்ளவங்களா இருக்காங்கல்ல, இப்போ சொல்லு அவங்க பெருசா நம்ம பெருசா, அவங்க நம்ம தாங்க. அப்போ பரிசுத்தமாய் வாழ்வதற்காக ஒரு மனிதன் எதை இழக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருப்பீங்க அப்படின்னா, இம்மையில மட்டும் இல்லைங்க, மறுபடியிலையும் ஆண்டவர் உங்களுக்கு சேர்த்து தர்றதற்கு கர்த்தர் நம்புறவங்க மட்டும் கரங்களை மேல தட்டி, நன்றாய் கரங்களை மேல தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஒருவேளை சுலபமா இல்லாம இருக்கலாம் சிஸ்டர், பிரதர், அது உங்களுக்கு சுலபமா இல்லாம இருக்கலாம். பாஸ்டர், அந்த நபரை விடுறது அவ்வளவு சுலபம் இல்ல, அந்த பர்சனை விடுறது அவ்வளவு சுலபம் இல்ல, அந்த வேலையை விடுறது அவ்வளவு சுலபம் இல்ல, நான் அப்படி போனா நான் ஒண்ணும் இல்லாம போயிடுவேன். 1000 காரணம் உங்களுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, நீங்க இழந்த பரவாயில்ல, இழந்தது இழக்கட்டும் பரவாயில்ல, அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நினைச்சாரு அப்படின்னா நியாயமாய் உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துல உங்களை கோடீஸ்வரங்களா மாற்றுறதற்கு என் ஆண்டவரால முடியும்ன்றதை நான் ஆணித்தரமா சொல்றேங்க. எத்தனையோ பேரை கத்தர் அப்படி நடத்தி இருக்கிறாரு. உங்களுக்கு லாபம் வேண்டாம் என்று நான் திரும்பவும் சொல்லல, உங்களுக்கு லாபம் எல்லாமே இருக்கட்டும், ஆனா உங்களை பாவத்துல தள்ளுற ஒண்ணு உங்களுக்கு தேவையே இல்லை. இப்ப சொல்றோம், நிறைய பேருடைய கையில மொபைல் இருக்குது, இந்த மொபைல் தான் நிறைய பேரை பாவத்துக்குள்ள தள்ளுது, இந்த மொபைல்னாலதான் குடும்ப பிரச்சனை வருது, இந்த மொபைல்னாலதான் கள்ள தொடர்புகள் உண்டாகிறது, இந்த மொபைல்னாலதான் அசுத்தத்தை பார்த்து பாவம் செய்யறவர்களாய் மாறி இருக்கிறீர்கள். ஆஃப்டர் ஆல் அந்த மொபைல கூட இங்க நிறைய பேர் இழக்கிறதுக்கு ஆயத்தமா இல்ல. கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு வாட்ஸ்அப்ல தான் எல்லாம் வருது அப்படின்னு. நான் சொல்றேன், அந்த வாட்ஸ்அப்ல போறது போட்டு விடுங்க, இல்ல ஜஸ்ட் சொல்றேன். அதற்காக இல்ல அப்படின்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட வசதி இருக்குன்னா ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே கொடுத்துருங்க, எல்லாத்தையுமே செஞ்சிருங்க. அதுல 10,000 ரூபாய் போனா பரவாயில்ல, 20,000 போனா பரவாயில்ல, உங்க பரிசுத்தம் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க யாராவது ஒருத்தர் நினைக்கிறவர்கள் இருக்கிறீர்களா? இல்ல. அப்படி வெறுக்கிறவர்கள் இன்றைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டே வர்றாங்க. கேட்டா என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற நிறைய துருபதேசங்கள் தேசத்துல உண்டாயிருச்சு. பரவாயில்ல 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 அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, மன்னிக்கிறது தயப்படுத்தவர் நம்முடைய ஆண்டவர் 100% நான் நம்புறேன். அவர் மறக்கிறவர் 100% நான் நம்புறேன். நரகத்துக்கெல்லாம் தள்ளிட மாட்டார், நான் அதை நம்புறேன். ஆனா ஒண்ணு, பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்ளுகிறார்கள். பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை, நீங்க ஒவ்வொரு டைமும் பரிசுத்த பரீட்சையில ஃபெயிலாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கிருபையை இழந்துட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு தோணுதா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று இழந்துட்டு இருக்கிறீங்க. சோ இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒரே ஒரு தீர்மானம், பரிசுத்தமாய் வாழ நீங்கள் எடுக்கிற முதல் முயற்சி என்ன முயற்சி அப்படின்னா, ஐ எம் ரெடி, நான் இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கேன். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க,
இழக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு நபர், இழக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு நபர் பரிசுத்தமா வாழ முடியும். சொல்லுங்க. சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, படுத்து கிடக்கிறது தெளிவாளுடைய மடி, ஆனா வாஞ்சிக்கிறது விருப்பம். சொல்லுங்க, விருப்பம் பரிசுத்தமா வாழணும். சிம்சோனே இதோ பெலிஸ்தர் மேல் வந்துட்டாங்கன்னா எவன்டா அது? எனக்குள்ள யார் இருக்கா? எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு, நீ வந்து நிக்கிறியா அப்படின்னு அப்படியே அவ்வளவு பலமா எந்திரிச்சிட்டான். ஆனா அவனுக்கு எதை விட முடியல, தெளிவால விட முடியல. ஆனா கர்த்தருடைய பலன் அதுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறான். எப்பா அது 2 டைம் சாத்தியம். ஓகே, ஒரு டைம் ஆண்டவர் விட்டாரு, 2 டைம் விட்டாரு, 3 டைம் விட்டாரு. வருஷக்கணக்கா அப்படி நடந்துருக்குமாப்பா? வருஷக்கணக்கா நடந்துருக்குமா? ஒரு டைம் ஆண்டவர் 2 டைம் உங்களை பொறுத்துட்டாரு, உங்களை மன்னிச்சுட்டாரு. உங்களுக்காக ஆண்டவர் வந்து சரி பரவாயில்ல பரவாயில்லன்னு உங்களை தட்டி கொடுத்தாரு. பொழுதுக்கும் அப்படி வேலையா இருந்தா, ஒவ்வொரு நாளும் அப்படி வேலையா இருந்தா, ஒவ்வொரு வாரமும் அப்படி வேலையா இருந்தா, ஒவ்வொரு மாசமும் அப்படியே இருந்தீங்கன்னா ஆண்டவர் வந்து உங்க பட்சத்துல நிற்கவே முடியாது. தன்னுடைய தாயின் தகப்பன் அவனை பார்த்து சொல்றாங்க, எப்பா நீ வந்து முதல்ல நசரேய விரதம் உள்ளவன், நீ வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது இவன் அவனுடைய அம்மா அப்பா என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல 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 அவள் என்னுடைய கண்ணுக்கு மிகவும் பிரியமானவள், அவளையே நான் கொல்லணும். அந்த இடத்துல நீங்க போய் வாட்சி பாருங்க, நியாயத்துக்கு தெரியும், அவளை ஏன் நான் கொல்லணும் அப்படின்னு. அவனுக்கு வந்து விட்டு கொடுக்க முடியாது. பரிசுத்தமாவும் வாழணும், ஆண்டவரையும் பிரியப்படுத்தணும், ஊழியமும் செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும். அதே தவிர எனக்கு ஆசைப்பட்டது, எனக்கு பிடிச்சது, எனக்கு விருப்பப்பட்டது அது தப்பா இருந்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க, என்ன என்ன நியாயம்னு நினைக்கிறீங்க நீங்க? அது இல்ல இல்ல. இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானத்தோட போங்க, ஐ எம் ரெடி ஆண்டவரே, எனக்கு உங்க உயர்வு எனக்கு வேணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? என் உயர்வு எனக்கு வேணாம் ஆண்டவரே, என் படிச்ச உயர்வு எனக்கு வேணாம் ஆண்டவரே, என்னுடைய டேலண்ட் உயர்வு எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீங்க உயர்த்துறீங்கன்னு நான் சொல்லணும். நான் நம்புறேன், உங்க டேலண்டுடைய உயர்வை விட, உங்களுடைய படிப்பினுடைய உயர்வை விட கர்த்தருடைய உயர்வு ஏணி வச்சா கூட எட்ட முடியாத அளவுக்கு பல மடங்கு பல மடங்கு பல மடங்கு நீங்க திரும்பி பார்க்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த உயர்வு. அந்த உயர்வு பெரிய உயர்வு, அதெல்லாம் யாராலையும் வந்து நிற்க முடியாது. அந்த உயர்வு நான் சொல்றேன், இந்த திருச்சபையில இருக்கிறவங்க, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க என்ன உயர்வு அடையணும்னு நான் வாஞ்சிக்கிறேன்னா, ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுக்குற அந்த உயர்வுல நீங்க வந்து உட்கார்றது எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு உயர்வு இருக்கு பாருங்க, தேவனா கொடுக்கிறது. அந்த உயர்வுல என்ன இருக்காதுன்னா, தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம். மற்ற எல்லா ஆசீர்வாதத்திலும் வேதனை இருக்கும், ஆனா கர்த்தரே உங்களுக்கு பரிசுத்தத்தை பார்த்து கொடுக்குற அந்த உயர்வுல வேதனையே இருக்காது. அவ்வளவு ஜாலியான வாழ்க்கையா இருக்கும். அந்த வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தருவாராக. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக பரிசுத்தத்திற்காக எடுக்கிற இரண்டாவது முயற்சியை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வாசிக்கலாம். அந்த 39ஆம் அதிகாரத்தில், 39ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவனோ தன் எஜமானனுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஹலோ ஹலோ, நன்றாய் கவனிங்க. இந்த யோசேப்பு வந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அவன் எடுக்கிற முயற்சி என்ன முயற்சி அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வீட்டில் இருக்கிற எஜமாட்டி, அந்த வீட்டில் இருக்கிற எஜமாட்டி தான் அவனை பாவத்திற்காக அழைக்கிறாங்க. ஆனா அவங்கள பார்த்து இந்த யோசேப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் ஒன்ன மட்டும் எனக்கு என்ன பண்ணிருக்காரு, விலக்கி வச்சிருக்கிறாரு, மற்ற எல்லாத்தையும் என் எஜமானன் எனக்கு. இந்த வீட்டுல நான் ஒரு முக்கியமான பர்சன், இவன் அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். அந்த வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் அவன் யாரா தான் இருக்கிறான், அவன் அடிமையா தான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய வேலையை பார்த்து, அவனுடைய சின்சியாரிட்டியை பார்த்து, அவனுடைய எஜமானன் அவன் செய்கிறதெல்லாம் நல்லா வருதுன்னு கண்டுபிடிச்ச உடனே, சே இந்த பையன் ரொம்ப அழகா செய்யறானே, இவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆயிருக்கு, படா நீ போய் என்னுடைய எல்லாத்தையும் பார்த்துக்கோ, ஆடு மந்தை நீ பொறுப்படுத்துக்கோ, வேலைக்காரங்க நீ பொறுத்துக்கோ, எல்லாத்துக்கும் நீ தலைவனாரு, எல்லாத்தையும் கணக்கு மட்டும் நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அந்த வீட்டிற்கு அடிமையா இருக்கிற ஒருவனை தலைவனாய் நியமித்தார். ஒரு சாதாரணமான பொறுப்பு தான் இது.
அந்த எஜமாட்டியினுடைய மனைவிட்ட சொல்றேன், நான் தப்பு பண்ணாததுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நான் சாதாரணமான ஒரு அடிமையா இருந்தா கூட பரவாயில்ல, நான் இந்த வீட்டுல யாரு, நான் ஒரு முக்கியமான பர்சன். எனக்கு இந்த வீட்டுல ஒரு ஸ்பெஷல் ஸ்தானத்தை இந்த வீட்டு எஜமான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் அந்த ஸ்தானத்திற்காக நான் என்னவா இருக்கணும்னா, நான் உண்மையா இருக்கணும்ப்பா. ஹலோ, கவனிங்க. நீங்கள் பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நினைக்க வேண்டியது மிக முக்கியமானது என்ன தெரியுமா? உங்க ஸ்தானத்தை குறிச்ச ஒரு பொறுப்புணர்வு உங்களுக்கு எப்ப வருதோ அப்பதான் நீங்க பரிசுத்தமா வாழ ஆரம்பிப்பீங்க. நிறைய பேருக்கு தங்களுடைய தான் யார் என்ற அறிவு அவங்களுக்கு இல்ல. நீ 2 பிள்ளைக்கு அப்பாப்பா, நீ 2 பிள்ளைக்கு அம்மா, உங்களை நம்பி 2 பிள்ளைய கத்த கொடுத்துருக்காரு, உங்களை நம்பி 2 பொண்ணு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த பிள்ளைக்கு முன்னாடி நீங்க தான் முன்மாதிரி, அந்த பிள்ளைக்கு முன்னாடி நீ தான் வாழ்ந்து காட்டணும். அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்மளே நிறைய பேரு அந்த பொறுப்பை உணரல. தான் யார் அப்படின்ற தன்னுடைய ஸ்தானம் அவங்களுக்கு என்னன்னே தெரியல. தன் ஸ்தானம் என்னன்னு தெரியாத ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழவே முடியாதுங்க. எப்பா 10 பேருக்கு முன்னாடி நம்ம தலைவர், நம்ம இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னாடி இந்த பைபிளை சுமக்கிறவங்க, நம்முடைய ஸ்தானம் ரொம்ப பெருசு. நம்ம உலகத்தான மாதிரி கிடையாது. நம்ம கைத்தட்டி ஆராதிக்கிறவங்க, நம்ம உண்மையான தேவனா வணங்குறவங்க. நம்மளே தப்பு பண்ணா இந்த உலகத்துல இருக்கிற ரொம்ப அசிங்கமா பேசிடுவான். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஸ்தானத்துல இருக்கிறோம். நான் சொல்றேன், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல விலையேற பெற்றவர்கள், விலையேற பெற்றவர்கள். இங்க இருக்கிற நிறைய பேரை 10 பேருக்கு முன்னாடி ஆண்டவர்களை தலைவரா வச்சிருக்காருல. நீங்க சம்பளம் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்காருல. 5 பேரை வழிகாட்டுற அளவுக்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்காருல. ஒருவேளை நீங்க வழிகாட்டுகிற நபர், நீங்க உதவி செய்கிற நபர், நீங்க சாப்பாடு போட்டு வளர்த்துற நபர், நீங்க செஞ்ச தப்புகளை கண்டுபிடிச்சா நீங்க எந்த மனநிலையில இருப்பீங்க? நான் அடிக்கடி வாலிப தம்பிங்களுக்கு சொல்லுவேன், எப்பா நீ செய்யற தப்பை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உன்னை நாய் கூட மதிக்காதடா, உன்னை நாய் கூட மதிக்காது. என் கண் கூட நான் அதை பார்த்துருக்கிறேன், கண் கூட பார்த்துருக்கிறேன், ஸ்கூல்லே பார்த்துருக்கிறேன். ஸ்கூல்ல 8th படிக்கும் போது வந்து ஒரு சார் மேக்ஸ் அவ்வளோ அழகா எடுப்பாரு. ஆனா அவர் மேக்ஸுக்கு பதில் கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் கையை கட்டிட்டு அப்படியே இப்படிதான் நின்று இருப்பான். எவனுமே அவருக்கு பயப்பட மாட்டான். வெளியே போகும்போது போயா அப்படின்னா. ஏன் அப்படின்னா அவர் எப்பவுமே அந்த ஸ்கூலுக்கு வர ஒரு டீச்சரோட பேசிட்டே இருப்பாரு. பைக்கில் போவாரு, இங்க இருந்து கத்துவானுவான், அந்த டீச்சருடைய பேரை சொல்லி கத்துவானுவான். அவருக்கு மதிப்பே இல்லை. ஆனா அவ்வளோ அழகான டீச்சர், அவ்வளோ மேக்ஸ் அழகா எடுப்பாரு. அவரை யாருமே ஒரு செட்டே பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா தன் ஸ்தானத்தை மறந்த ஒரு மனிதன் கண்டிப்பாக பரிசுத்தமாய் வாழ முடியாது. நீங்க பரிசுத்தமா வாழ்றதற்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன அப்படின்னா, நான் யாரு அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். எப்பா நான் ஒரு முக்கியமான பர்சன்ப்பா. அதான் ஒரு நாள் இரவுல ஒரு தாயார் எனக்கு ஃபோன் பண்றாங்க, பாஸ்டர் உடனே வாங்க பாஸ்டர் வீட்டுக்கு, பையன் 10 நாளா தூங்கல பாஸ்டர், என்னமோ பைத்தியக்காரன மாதிரி இருக்கிறான், உடனே வாங்க. சரி, சின்ன பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். உடனே போயிட்டு அவனை பார்த்து பார்த்தா பேரஞ்ச மாதிரி இருக்கிறான். அவனுக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணி அவனுக்காக ஆறுதல் சொல்லி வந்துட்டேன். வந்த உடனே அவன் என்கிட்ட சொன்னான், பாஸ்டர் நான் உங்களை பார்த்து தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னான். சரிடா ஓகே, நீ தனியாக பேசணுமா, சரி நாளை வா அப்படின்னு சொன்னேன். அவன் வந்தான். வந்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், எங்கள் அப்பா ஒரு லேப்டாப் வச்சிருந்தாரு, இந்த லேப்டாப்பை வந்து எனக்கு கொடுத்துட்டு போனாரு, அவர் வெளியூர் போயிட்டாரு வேலைக்கு. அந்த லேப்டாப்ல வந்து நான் வந்து என்னுடைய பாடத்தெல்லாம் நிறைய வந்து அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு அதில் இருந்த வீடியோஸ், அதில் இருந்த ஃபோட்டோஸை வந்து நான் பார்த்துட்டேன். அதை பார்க்கும்போது திரும்ப பார்க்கணுன்ற எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நான் திரும்ப பார்த்தா அதை நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பெரிய பயம் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னால் அதை விட்டு வெளியே வரவே முடியல. இப்போ அடிக்டட், நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். எனக்கு இப்போ தூக்கம் வரல, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, எங்கள் அப்பா மேலே ரொம்ப கோவம் வருது அப்படின்றான். தன்னுடைய தகப்பனார் பயன்படுத்தி கொண்டு வந்து ஒரு லேப்டாப்பை அவன் யூஸ் பண்ணதுனால அவனுடைய ஃபியூச்சரே ஸ்பாயில். ஏன் அப்படின்னா தன்னுடைய ஸ்தானம் என்னன்னு தெரியாத தகப்பனார் பரிசுத்தமா வாழல. நீங்க ஒரு ஊழியக்காரியை வளர்த்திட்டு இருக்கிறீங்கன்றத ஞாபகம் இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரனை வளர்த்துட்டு இருக்கிறீங்கன்றத ஞாபகம் இருக்கட்டும். உன் பிள்ளை வேற யாரையும் பார்த்து கத்துக்க போறதில்ல, உங்க மகன் வேற யாரையும் பார்த்து கத்துக்க போறதில்ல. அவன் 1000 பேரை பார்த்து கத்துக்கிட்டாலும் கண்டிப்பா அது வந்து ஒரு நாள் அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இருக்காது. உங்களை பார்த்து கத்துக்கிறது மட்டும்தான் உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துல இருக்கும். உங்களை பார்த்து கத்துக்கிற வாழ்க்கை தான் அவங்க வாழ்வாங்க. அதான் ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் வந்து மரித்து போவதற்கு முன்பாக அவருடைய பையனை எத்தனையோ விசை ஊழியத்திற்காக அவர் அழைச்சதுக்கு அப்புறமும் அந்த பையன் ஊழியத்துக்கு வரவே இல்லை. அவர் இறந்துட்டாரு. இறந்ததற்கு பிறகு இவன் வந்து ஊழியத்திற்காக வந்து அந்த ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தான். அப்ப அவரிடத்துல பேட்டி எடுக்கிறவங்க கேட்டாங்க, உங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது எத்தனையோ நாள் உங்களை ஊழியத்துக்காக அழைச்சாரு, நீங்க ஊழியத்துக்கு வரவே இல்லையே, இப்ப அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தீங்க, இந்த ஊழியத்துல உங்களுக்கு எப்படி அட்ராக்ஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஒன்று சொன்னாராமா, எங்க அப்பா பலிபீடத்துல எப்படி இருப்பாரோ அப்படிதான் எங்க அப்பா வீட்டில் இருப்பாருனாராம். எங்க அப்பா பலிபீடத்துல
எப்படி இருக்கிறாரோ எப்படி பேசுறாரோ அப்படியே தான் எங்க அப்பா வீட்டிலையும் இருப்பாரு. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு நீதிமானுடைய பையனா வாழ்ந்துட்டு கடவுளுக்காக சேவை செய்யலைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி இந்த ஊழியத்துக்கு நானே அர்ப்பணிச்சேன்னு சொல்லி அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்தார். ஆனா நம்ம நிறைய பேருக்கு ரெண்டு முகம் இருக்குல்ல. நமக்கு சர்ச்சில் ஒரு முகம், வெளியில ஒரு முகம் இல்ல. நம்முடைய வீட்டில் ஒரு முகம், வேலை செய்யற இடத்துல ஒரு முகம் இல்ல. ரோட்ல ஒரு முகம், வீட்டுக்குள்ள ஒரு முகம் இல்ல. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வீடுகளில் வந்து நம்ம இருக்கிற நம்முடைய பிள்ளைங்க தானே, நம்முடைய குடும்பம் தானே நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதை. அதுவும் எஸ்பெஷலி பேரண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றேன், அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றேன். சும்மா இந்த மாதிரி தேவையில்லாம வந்து மூளை வளர்ச்சி இல்லாதவங்க மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதுல? அந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்க கூடாது. அதான் உண்மையில சொல்ல, நிறைய பேரண்ட்ஸ்க்கு மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி தான் இருக்கிறாங்க. வீட்டில் வயசு பிள்ளைய வச்சிருக்காங்க, வீட்டில் வயசு வந்த பையனை வச்சிருக்காங்க. அந்த புள்ள வளர்ந்துட்டு இருக்குது, அந்த பையன் வளர்ந்துட்டு இருக்குது. ஆனா அவங்களுக்கு மூளை வளர்ச்சியே இருக்காது. என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், என்ன திட்டுறோம், எப்படி வழி நடத்துறோம், எப்படி முன்னாடி இருக்கிறோம், எதுவுமே தெரியாது. நம்மளை பார்த்தாடா நம்முடைய பிள்ளை வளருது. நம்ம இன்னைக்கு நம்ம இந்த எப்படி நம்ம இன்னைக்கு ஒருத்தன் கை நீட்டணும்னா நம்ம பிள்ளை நாளைக்கு கை நீட்டும்டா அப்படின்ற அந்த உணர்வு நமக்குள்ள ஏன் வரலன்னு நான் வந்து உங்களை யாரையுமே திட்டல, வருத்தத்தோட சொல்றேன். ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு முன்னாடி கத்தும் போது ஐயோ நம்ம பிள்ளை இருக்கிறான் அப்படின்னு தோணணும் இல்ல. பிள்ளைக்கு முன்னாடி சண்டை போடும்போது நம்ம பிள்ளை பார்த்துக்கிறான்னு தோணும்ல. நாளைக்கு அவன் அவனுடைய மனைவியை கையெடுக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது, அவன் வந்து நம்முடைய கணவனாரை ஏத்து பேசுறது ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு நமக்கு தோணணும்ல. அது ஏன் தோணல? இல்ல, ரொம்ப கவனமா இருங்க. உங்க ஸ்தானத்தை நீங்க ஒரு நாளும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. உங்க ஸ்தானத்துல நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புல, அந்த ஸ்தானத்துல நீங்க உண்மை உள்ளவர்களா இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாயிட்டே இருக்கும். நான் நம்புறேன், யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்தானத்துல, அந்த சாதாரணமான அந்த வீட்டு ஸ்தானத்துல உண்மையா இருந்தான், கர்த்தர் அவனுக்கு ராஜா, அவனுக்கு நாட்டையே கர்த்தர் கொடுத்துட்டார். வீட்டுல உண்மையா இருந்தா கர்த்தர் நாட்டையே கொடுத்துட்டார். நீங்க வீட்டுல உண்மையா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு நாட்டையே கொடுப்பார். நீங்க வேலை ஸ்தலத்துல உங்க ஸ்தானத்துல நீங்க கரெக்டா இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு 10 பேரை வச்சு இன்னைக்கு சம்பளம் கொடுக்குறியா, உங்களுக்கு 100 பேர் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். உங்க ஸ்தானத்தை மட்டும் எக்காரணம் கொண்டு யாருக்காகவும் இழந்துடவே கூடாது. என்னுடைய பொறுப்பு அந்த மாதிரி, என்னுடைய வேலை அந்த மாதிரி. ஓகே, நான் ஒரு முக்கியமான ஒரு பர்சன், நான் எல்லாரும் மாதிரி சிரிக்க முடியாதுப்பா, நான் எல்லாரும் மாதிரி கத்திர முடியாதுப்பா, நான் எல்லாரும் மாதிரி கோவப்பட முடியாதுப்பா, நான் எல்லாரும் மாதிரி பாத்திர முடியாதுப்பா, நான் எல்லாரும் மாதிரி பேசிட முடியாதுப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பவுமே என்ன பண்ணணும்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. கோவமா இருக்காருல, அப்படியெல்லாம் இல்லையே. அம்மேன், பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க ஸ்தானத்தை மறந்துடாதீங்க. பணம் போனா போட்டும், நிறைய பேருக்கு வரலையே, சொல்லுங்க, பணம் போனா போட்டும், சொந்தம் போனா போட்டும், ஆனா என் ஸ்தானத்தை ஒரு நாளும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் ரொம்ப கேர்ஃபுல்லா அதை காத்துக்குவேன். ஆமேன். கிறிஸ்தவங்கன்றதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கா? இருக்கு. ஆமேன் சொல்லுங்க. நானும் முயற்சி எடுத்து தான் இருக்கிறேன். சர்ச்சில் எப்படியாவது ஒரு 10-15 பேரை ஊழியத்தில் இழுத்து போட்டு பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே பயமா இருக்குது. ஏன்னா இவங்க எங்கேயாவது போய் பேரை கெடுத்துட்டு வந்துட்டாங்க, நான் என்ன பண்றது? இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பேரை கெடுத்துட்டாங்களோன்னு வேற மனசுல இருக்குது. அது வரைக்கும் நம்ம விசுவாசிக்க சொல்ல மாட்டாங்க. முன்னாடி வந்து நின்னதுக்கு அப்புறம் சொல்றாங்க, அவனெல்லாம் முடிச்சு முன்னாடி ஏற்றி இருக்கிறாரு, அவன் யாருன்னு தெரியுமா, அவன் வீட்டில் என்ன கத்துறாங்கன்னு தெரியுமா, அவங்க எப்படி பேசுறாங்கன்னு தெரியுமா, அதுக்கப்புறம் தான் வந்து சொல்றாங்க. அதனாலேயே இப்ப பயமா இருக்கு, யாரடா கூப்பிடுறது, யாரை கூப்பிட முடியாது, இவங்க சரியான வாழ்க்கையை தான் வாழ்றாங்களா, இல்ல சரியா வாழ்க்கை வாழலையா, இவங்க சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு ரொம்ப பயமா இருக்கிறதுனாலதான் நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு எல்லாமே. இல்லைன்னா நிறைய பேருடைய கையில பிரிச்சு கொடுத்துட்டு நானும் முயற்சி எடுத்துட்டே இருக்கிறேன், முடியல. ஆனாலும் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்பி தருவாருன்னு நான் நம்புறேன். ஆமேன் சொல்லுங்கள். கரைபடாதவர்கள், அவ பேர் எதுவுமே வாங்காதவர்கள், சாட்சி உள்ளவர்களை கர்த்தர் சபையிலே எழுப்புவாராக. அப்படி சாட்சியா வந்து முன்னாடி நின்னீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். உங்களை பார்த்தோன்னே எல்லாரும் பயப்படுவாங்க, சே அவர் நீதிமான்ப்பா, அவர் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு தகுதியான ஆளுப்பா, அவர் ஜெபம் பண்றதுக்கு தகுதியான ஆளுப்பா, அவர் ஊழியம் செய்யறதுக்கு தகுதியான ஆளுப்பா, அவருக்கு இந்த பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவிற்கு நம்ம வாழ்க்கையை காத்துக்கிறது தான் மேன்மை. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய இரண்டாவது முயற்சி என்ன அப்படின்னா, உங்க ஸ்தானத்தை எப்பவுமே மனசுல நினைச்சிட்டீங்கன்னா நீங்க பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட மனிதர், உங்க தலை மேல ஒரு பொறுப்பு இருக்கு 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 இருக்கு. நீங்க எல்லாரையும் நோட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். அதான் நீங்க பாக்குறது 2 கண்ணு, ஆனா உங்களை பாக்குறது கேட்கல. சத்தமா சொல்லுங்க, 1000 கண்ணு. இந்த உலகத்துல இருக்கிறவங்க நம்ம தப்ப கண்டுபிடிக்காம எல்லாம் இருக்க மாட்டாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்தை பொறுத்த அளவுல யாருமே எதையுமே என்ன பண்ண முடியாது. நம்ம கண்ணை மூடின உடனே உலகமே இருந்தது மாதிரி நம்ம நினைக்கிறோம், இல்லவே இல்லை. நீங்களே சொல்லுங்களேன், நீங்க 2 பேர் இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாப்பீங்க அவங்கள? அண்ணனும் நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க, அண்ணன் தம்பி பேசிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு. அதே நேரத்துல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசிட்டு இருப்பாங்க, நீங்க ஒரு பார்வைக்கு 2 பார்வை திருப்பி பார்ப்பீங்க. அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியே இருந்தாலுமே
உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லப்பா இது அப்படி இல்லையே, அவங்க பேச்சு அப்படி இல்லையே, அவங்க ஸ்டைல் அப்படி இல்லையே, அவன் நிக்கிறது ஒரு சைஸா நிக்கிறானே, கண்டுபிடிப்பீங்களா இல்லையா? அப்ப சொல்லுங்க, வெளியே ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவு 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 மிக முக்கியமானவங்களா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாழ்ற ஒரு வாழ்க்கை சாட்சியை கெடுத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வழி சீக்கிரமாய் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். அதை எடுத்துக்கொள்ளுங்கள். 39ஆம் அதிகாரத்தில் நீ 13வது வசனத்தை வாசிக்க போறோம். அவன் வாசிக்கலாமா? 39:13. அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது, ஹலோ ஹலோ, இவர் என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? வஸ்திரத்தை பிடிச்ச உடனே அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு அவர் என்ன பண்றாருமா? அந்த இடத்துல நிக்கல. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் முயற்சி எடுத்து பார்க்கலாம்னு அங்கேயே நிற்போம். எப்பா அவங்களுக்கே சுவிசேஷம் சொல்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். கர்த்தர் மிகவும் நல்லவர், இந்த மாதிரி தப்புகள் எல்லாம் செய்யக்கூடாது, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், அதனாலே என் சகோதரியை என் வஸ்திரத்தை தயவு செய்து கொடுத்து விடு அப்படின்னு நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா சுவிசேஷம் சொல்றதுக்கு அங்க ஆயத்தமாகும். ஆனா நீங்க பரிசுத்தமா வாழணும்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ நிக்காத, நீ சுவிசேஷமே சொல்ல வேணாப்பா, நீ அவளை ரட்சிப்புக்குள்ளேயே நடத்த வேணாம், நீ ஓடிடு. நீ சுவிசேஷம் சொல்றதுக்கு போயிட்டு அப்புறம் குழிக்குள்ள யார் தான் விழுவ? நீ சுவிசேஷமே சொல்லிட்டு அப்புறம் கடைசிக்கு நீ என்ன சொல்லுவ அப்படின்னா, ஆண்டவர் என்ன அந்த பொண்ணை காமிச்சாரு, கர்த்தர் அவளைத்தான் கல்யாணம் பண்ண சொன்னாரு, நாங்க 2 பேரும் வந்து ஒரே வயல்வெளியில அறுக்கிறவங்கள மாதிரி சொப்பனம் கண்டோம்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொப்பனம் சொல்லுவாரு. அப்போ பரிசுத்தமாய் வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஒரு முயற்சி எடுங்க. தயவு செய்து அந்த இடத்துல இருந்துடாதீங்க. அதான் சங்கீதத்துல வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில், பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பாவிகளுடைய வழியில். அங்க என்ன பண்ணக்கூடாதாமா? ஐயோ பாஸ்டர் அவன் எனக்கு டியர் ஃப்ரெண்டு, நிக்காத. பாஸ்டர் அவன் சின்ன வயசுல தெரியும், நிக்காத. குறை சொல்றான்னு கேள்விப்பட்டான், ஓடிடு. அவன் பேசுறது சரியில்லை, அவன் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத பேசுறான், போனாலே குறையத்தான் பேசுறான், அவன் ஜெபம் பண்றதே இல்லை, அவன் பைபிள் வாசிக்கிறதே இல்லைன்னா நிக்காத. ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா நம்ம நிறைய பேர் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அங்கேயே இருந்துட்டு சரி பண்ணலாம்னு நினைக்கும். இன்னும் நிறைய பேருக்கு பயங்கரமான கான்பிடென்ட் தங்க மேல, நான்லாம் என்ன பண்ண மாட்டேன், நான்லாம் எதுக்கெல்லாம் மசியெல்லாம் மாட்டேன், நான்லாம் யாருடைய வலையிலையுமே விழ மாட்டேன், நான் யார்கிட்டையுமே சிக்க மாட்டேன். நீங்க வேணா என்ன சோதிச்சு பாருங்க, எத்தனை பேர் வேணாலும் ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான் நான் நிற்கும் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் விழுந்ததை பார்த்துருக்கிறேன், விழுந்ததை பார்த்துருக்கிறேன். அதான் நீங்க 2 தீமோத்தேயுல வாசிக்கும் போது ரொம்ப அழகா ஒரு வசனம், 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. எல்லாரும் இன்னொரு விஷயம் வாசிக்கலாம், 292வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், அன்றியும் நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? விலகி ஓடி. அங்க ஆண்டவருடைய பிள்ளை நிக்க கூடாது. நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில வந்து பாவத்தை செய்வதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? அவன் வந்து ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது அவன் யுத்தத்துக்கு புறப்படாம வீட்டில் இருந்தான். இப்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டான். மொட்டை மாடிக்கு போன உடனே தன்னுடைய கண்கள் அசுத்தத்தை பார்க்கறான். அசுத்தத்தை பார்த்த அடுத்த நிமிஷத்திலேயே ஒரே ஓட்டமா ஓடி கீழே வந்து, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பார்த்துட்டேன், இனி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாரு. ஆனா அதான் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் சைட், முதல் பார்வை பாவம் இல்லையாமா, ஆனா 2வது பார்வை பாவம். ஹலோ, முதல் பார்வை ரோட்ல ஒருத்தர் போறாரு, திரும்பி பாக்குறீங்க, அழகா இருக்காங்களே, ஓகே ரைட், அழகா இருக்காங்களே அப்படின்னு 2வது டைம் பார்த்துட்டீங்கன்னா சத்தமா சொல்லுங்க, நீங்க வந்து அது வந்து பாவம், அது பாவம். நீங்க எல்லா மொபைலே ஒன்று வருது, டக்குன்னு ஓட்டி ரைட் ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கு, ஏதோ டக்குன்னு வந்துச்சு, அதுல இல்ல அது என்ன இருக்கு அப்படின்னு நோண்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. அது உங்களை இழுத்துட்டே இருக்கும். பாவம்ன்றதை பொறுத்த அளவுல நீங்க நின்னீங்கன்னா அது மேக்னெட் மாதிரி, நீங்க திருப்பிட்டு ஓடுனீங்கன்னா அது உங்களோட இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சத்ரு உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருப்பான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உயர்வு எதுல நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா, நான் நம்புறேன் பரிசுத்தத்தில் தான் நியமிக்கப்படுகிறது. பரிசுத்தமா மட்டும் வாழ்ந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்க ஜெபத்திலேயே உங்களுக்கு என்ன இருக்கும்? நம்பிக்கை இருக்குமா? சத்தமா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. பரிசுத்தமா வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் உங்க ஜெபம் டைரக்டா பரலோகத்துக்கு போய் எட்டிருச்சுன்ற ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கு வரும். ஆனா பரிசுத்தமா இல்லாம 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும், ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய பாவி நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்கவா போறாரு? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம், கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம நெஞ்சு படப்பட அடிக்கும். நம்ம தப்புனதுனால தான் ஆண்டவர் தண்டிக்கிறாரோ, ஆண்டவர் கைவிட்டாரோ, ஆண்டவர் இனி ஒருபோதும் தயவு செய்யாமல் இருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ அப்படின்னு உட்காந்துருப்போம். ஆனா பரிசுத்தமா மட்டும் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சோதனை வரும்போது நம்ம மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, சோதனை வந்துச்சா, இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது, பெரிய வெற்றியை பார்க்க போறோம். ஆண்டவரே சோதிக்கிறீங்கனாலே கண்டிப்பா என்ன யார மாதிரி ஆசீர்வதிக்க போறீங்க, யோபு மாதிரி என்ன ஆசீர்வதிக்க போறீங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். ஸோ பரிசுத்தமா வாழ்கிறதுன்றது ஒரு தனி ஃபீல், அது ஒரு தனி வெற்றி. வாழ்ந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அருமை தெரியும், வாழாதவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் திருச்சபையை அழைக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையுமே அழைக்கிறேன். இனி இருக்கிற கொஞ்ச நாள் ஒன்னே ஒன்று மட்டும், நீங்க பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்து பாவத்தை செஞ்சு வாழ்ந்து எத்தனை நாள் சந்தோஷமா இருந்துட்டீங்க? அதான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தப்பு பண்ணி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்போது நீங்க தப்பு பண்ணி சந்தோஷமா இல்லைல்ல, சந்தோஷமா இல்லைல்ல. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை தட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீ அந்த மனுஷன் இல்லை, நீ ஸ்பெஷல், நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன். தப்பு பண்ணி 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 மனசுல துக்கப்பட்டது தானே அதிகம். எங்கேயோ இருக்க வேண்டியவங்க இன்னைக்கு எங்கேயோ உட்காந்துருக்கீங்கல்ல, அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த பரிசுத்த குறைச்சல் மட்டும்தானே காரணம், அந்த தவறு மட்டும்தானே காரணம். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கப்பா, நான் பரிசுத்தமாய் வாழ வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் முழங்கால் படிக்க முடியும்? முடியாதவருடைய எளிமை கூட நின்று கொள்ளுங்கள். எல்லாரும் அப்படியே ஆண்டுடைய சமூகத்துல, உங்க பிரசன்னத்துக்குள்ள நான் வர்றேன் ஆண்டவரே, உங்க மகிமைக்குள்ள நான் வர்றேன் ஆண்டவரே. சத்தமா யோசேப்பை போல நான் நீதிமான் இல்லப்பா. ஹல்லேலூயா, thank you holy spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, பாவம் உன் வாசற்படியில் படுத்து கிடக்கும். வாலிப தம்பிங்க தங்கச்சிகளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற உலகம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குண்ணா, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அந்த உலகத்தில் தான் நீ வாழ்கிற. பரிசுத்தமாக இருக்கிறவங்கள ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. ஆனால் உன் எதிர்கால வாழ்க்கையில் நீ திருமணம் ஆனதுக்கு பிறகு உனக்கு முன்னாடி வந்து நிற்கிறது நீ இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை தான். ஹலோ, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ இப்போ வாழ்கிற இந்த வாழ்க்கை நீ திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு முன்னாடி வந்து நின்றுட்டே இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவம் உன் வாசற்படியில் படுத்து கிடக்கும். நீ அதை ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஞாபகம் வச்சுக்கோ. அது அழியவே அழியாது, அழியவே அழியாது. உன் வாழ்க்கையில எந்த தீமை நடந்தாலும், உன் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும், உடனே உன் கண்ணுக்கு முன்னாடி எது வந்து நிற்கும்னா, நீ செஞ்ச தப்பு தான் வந்து முன்னாடி நிற்கும். நான் இப்படி செஞ்சதுக்காக இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதனால பரிசுத்தமே இல்லாத இந்த உலகத்துல உனக்கு பரிசுத்தமா குறைச்சலை கொண்டு வரதை தூக்கி போட்டுட்டு, அது எதுவா இருந்தாலும் அதை இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்துட்டு காத்துக்கொள்ளுங்க. மகிமையாய் ஆண்டவர் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கைய மேல உயர்த்தி, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. சொல்லுங்க, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் தானியேலை போல் நானாக எல்லாரும் ஜெபிங்க. ஓ இயேசுவே, நானாக வந்து நிற்கிறே, நானாக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறான். இப்பொழுது அந்த பரிசுத்தம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். அவர்கள் இந்த 3 முயற்சிகளையும் எடுத்து பெரிய வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் இவங்க கூட இருக்கப்பா. அவங்க செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு பிரியமா வாழ்ந்து, உமக்கு உண்மையா வாழ்ந்து, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு உங்க பிள்ளைகளை நடத்துங்க. உங்க கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம்.